வணக்க மக்களே, எல்லோரும் சும்மா இருக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து வீடியோ போட்டிருக்கும்போது சொல்லியிருப்பேன், நேற்று வந்து திருச்செந்தூர் போகிறேன் அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் வந்து இப்போ 100 லைன் இருக்கும்ல, அதுதான் இனிமேல் வந்து இதுதான் 100 லைனாக பார்த்துக்கோங்க. இது இப்போ தான் திறந்துருக்காங்களா. இதுக்கு முன்னாடி வந்து இது கெட்டுமானலாம் நடந்துக்கிட்டு இருந்தது. போன மாதம் நாங்கள் போயிருந்த வீடியோவை தொட்டமுக்கி பார்க்குற மாதிரி தாரோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லைனில் இருக்கும். இப்போ இதுதான் 100 லைனாக. நேற்று நாங்கள் போன நேரம் பார்த்துக்கோங்க, கூட்டமே கிடையாது. இந்த முன்னாடி 2 பேர் போகிறவ பற்றியெல்லாம் இதுதான் கூட்டமே. அதுக்கப்புறம் நானும் என் மாலும் விறுவிறுன்னு போனோம், சாமியை கும்பிட்டோம், பிரகாரம்லாம் சுற்றணும். அப்புறம் வெளியில் வரும்போது சக்கரை பொங்கல் கொடுப்பாலாம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. ஆனால் திருச்செந்தூரில் நாங்கள் போய் பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னு அந்த சன்னை தெருலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. அப்போ என் மாவா சொன்னால், ஏம்மா இன்றைக்கி கோயிலில் ரொம்ப கூட்டம் இருக்கும் போல, உங்கள் அண்ணன் என்னமோ கூட்டமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தது. இன்றைக்கி என்ன இவ்வளோ கூட்டம் இருக்குது, அப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோ கூட எடுக்கல. விறுவிறுன்னு கோயிலுக்கு போய் லைனில் போனோம். ஒரு காக்கா இல்லை அந்தால சாமி கும்பிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. திரும்ப வந்து தான் நாங்கள் வந்து வீடியோலாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கும் மத்தியானம் வந்து டியூட்டி முடிஞ்சிச்சு. அந்தால வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் சாப்பிட போயிருந்தோம். அன்னதானம் வந்து எப்போவுமே அது ருசியாக தான் இருக்கும். ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ருசியாக இருந்து கூடுதலாக. அப்போ நான் என் மாட்ட சொன்னேன், இன்றைக்கி என்ன பாப்பா ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு ஸ்வீட் கடை உண்டு பார்த்துக்கோங்க. குட்டியில் இல்லைன்னா அதில் எல்லாம் இனிப்பு பண்டம் காரம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் வந்து எங்கள் அண்ணன் வந்து பண்டம் வாங்கி கொடுத்தா பார்த்துக்கோங்க. அதை வாங்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள். நேற்று திருச்செந்தூர் போனோமா. அப்போ எங்கள் அண்ணன் வந்து எங்கள் ஊரில் சின்னத்துறை கடை இருக்கா, உனக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ வெளியில் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போய் கிஃப்ட்டு வாங்கினோம். ஆனால் என்ன கிஃப்ட் வாங்கினோம் என்னங்கிறது நாளைக்கு பிறந்தநாள் வீடியோவில் போடுறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு பஸ் ஏறி திருநெல்வேலிக்கு வந்த பார்த்துக்கோங்க. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சிறுவைகுண்ட ஆறில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சைடு தண்ணியாக இருக்கும், ஒரு சைடு காஞ்சி போயிருக்கும். இந்த விஜய் சொல்லுவார்ல ஒரு படத்தில், உள்ளே காட்டாகவும் வெளியில் கூலாகவும் இருக்கும்னு, அதே மாதிரி ஒரு சைடு தண்ணியாகவும் ஒரு சைடு காஞ்சி போயிருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.